அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ அந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா 2023 டிசம்பர் 10 நடைபெற்ற பிசி கான்ஸ்டபிள் தேர்வுக்கான அஃபிஷியல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக 10 to 15 அதாவது ஜனவரி 10 15 ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போது நேற்றைய தினத்துக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கண்டிப்பாக இன்றைக்கு அல்லது நாளைக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சிலர் உதாசீனப்படுத்தியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா என்ரோல், அதாவது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, பாஸ் பண்ணலை அப்படின்னாலும் சரி, அதே போல் பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நேம் ப்ளஸ் ரிஜிஸ்டர் நம்பர் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவும் வரியாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, பாஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி, உண்மையான உழைப்பை போட்டு 1 வருஷம் 2 வருஷம் சொல்லிட்டு படித்த பசங்களுக்கு கண்டிப்பாக சரியான முறையில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டில் வந்திருப்பீங்க. வரலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நம்மளோட திறமையானவங்க நிறைய பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் வேகன்சி ரொம்பவே அதிகமாக வேகன்சியாக வரப்போகுது. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் ஒரு 10,000 சம்திங் வேகன்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம சொல்லியிருந்தது போல தான் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸை அனலைஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஷார்ட்டாக 30 நாளில் ரிசல்ட் வந்ததுப்பான்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் இந்த வருஷமும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு நாம் முந்தைய வீடியோ பதிவில் சொன்ன தகவல் இதில் கிளியர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். உங்களுக்கு இப்போது ரிசல்ட் எப்படி பார்க்குறது, கட் ஆஃப் என்ன வச்சுருக்காங்க, எத்தனை பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க, அடுத்த நெக்ஸ்ட் இயருக்கான ரெக்ரூட்மெண்ட் எப்போ, எல்லா தகவலுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டோம், நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே வரலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயருக்கான நோட்டிஃபிகேஷன்றது வரப்போகுது. இல்லை இதில் நீங்கள் ஏஜ் முடிஞ்சது, எனக்கு நெக்ஸ்ட் இயர் எழுத முடியாது அப்படிங்கிற போது ஃபாரஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. அதாவது மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஜூன் மாதம் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த 2024 நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு இதாக நம்ம சேனலில் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அப்டேட் தந்துட்டு தான் வருவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.